ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ நான் எப்படி வந்து தமிழ் மேக்ஸு ப்ளஸ் சிலபஸ் வைஸ் தமிழ் படிக்கிறதுக்கு டைம் வந்து டிவைட் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆடியோ பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஆடியோ பதிவை முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ் குழந்தையும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் வந்து எப்படி வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 4:30க்கு வந்து எழுந்திருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து எழுந்திரிச்சு சிலபஸ் வைஸ் உள்ளதை வந்து படிப்பேன். ஓகேங்களா? சிலபஸ் வைஸில் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்லும் பொருளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வந்து சிலபஸ் வைஸில் உள்ள அந்த சொல்லும் பொருளும் வந்து ஒரு சில வேர்டெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டது மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் வந்து அது படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் மார்னிங் டைம் வந்து எழுந்திரிச்சு படிப்பேன். ஸோ 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்து ஒரு 6:00 வரைக்கும் படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதாவது வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவேன். சமைக்கணும் ப்ளஸ் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த சொல்லும் பொருளும் மட்டும் மார்னிங் எழுந்திரிச்சு படிப்பேன். ஏன்னா மார்னிங் டைம் வந்து நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் என்ன படித்தாலும் சீக்கிரம் வந்து மைண்டில் ஏறிடும். ஸோ அதனால் டஃப்பாக உள்ள லெசனை வந்து நான் மார்னிங் படிப்பேன். ஸோ அதனால் சிலபஸ் வைஸ் உள்ளதை மட்டும் தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் உள்ளதை நான் மார்னிங் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகும். ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஸோ எப்போ ஃப்ரீயாவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இல்லாட்டி 11 மணி இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ பாப்பாவும் வந்து விளையாட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் என்ன படிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் வைஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இயல் வைஸ் வந்து இலக்கணம் நோட்ஸ் எடுத்துகிட்டு பாக்கி எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 11 மணிக்கு படிக்க உட்காந்தேன்னா ஸோ ஒரு 12:30 வரைக்கும் வந்து தமிழ் படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து தூங்க போடுவேன். அந்த டைமில் வந்து நானும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு நான் தூங்குறதுக்கு 11 மணி ஆயிரும். ப்ளஸ் வந்து மார்னிங் வந்து 4:30 எழுந்திரிச்சிருவேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நான் பகல் நேரத்தில் கொஞ்சம் தூங்கிடுவேங்க. பாப்பா வந்து எவ்வளோ நேரம் தூங்குறாளோ அந்த டைமுக்கு வந்து நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா எனக்கும் வந்து ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி டைமில் வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பாப்பா வந்து 1 hour 2 hours அவள் எவ்வளோ நேரம் தூங்குறாளோ அந்த டைம் வந்து வரைக்கும் நானும் வந்து தூங்கிடுவேன். ஸோ ஒரு 12:30க்கு தூங்க ஆரம்பித்தோம்னா ஒரு 1:30 இல்லாட்டி 2 மணி வரையும் கூட தூங்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாப்பாவும் எழுந்திரிச்சிருவா, நானும் எழுந்திரிச்சிருவேன். ஸோ எனக்கு நைட்டு வந்து அவ்வளோவா தூக்கம் வராதுங்க. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பேக் பெயின் இருக்கும். ஸோ எல்லாம் உடம்பு வலி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் தூக்கமே வராது. அதனால் நைட்டு வந்து எவ்வளோ நேரம் வந்து என்னால் முழிச்சுக்கிட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நைட்டு என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுவேன். மேக்ஸுக்கு ப்ளஸ் வந்து தமிழுக்கு டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து நைட்டு தான் வந்து பாப்பாவை தூங்க போட்டுட்டு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஸோ நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு உட்காந்தேன்னா உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மணி 10:30 வரையும் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி டைமில் வந்து மேக்ஸ் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தால் பார்ப்பேன். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸ் பார்ப்பேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 2 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டு வேலை இருந்தால் பார்ப்பேன். வீட்டு வேலையை பார்த்துட்டு மேக்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு வந்து மேக்ஸ் வீடியோஸ் வேறு கொடுக்கணும். ப்ளஸ் நானும் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுனால மேக்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லாம் வந்து வீட்டு வேலை இருக்கும். ஸோ வீட்டு வேலை பார்ப்பேன். நைட்டும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் முடிச்சு பண்ணால் தான் நைட்டு வந்து 9 மணி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பா தூங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் மேக்ஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் எப்போதும் போல தான் மார்னிங் எழுந்திரிச்சு சிலபஸ் வைஸ் தான் படிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் பார்ப்பேன்.
மதியம் டைமில் கொஞ்சம் மேக்ஸ் பார்ப்பேன், நைட்டு கொஞ்சம் மேக்ஸ் பார்ப்பேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய டைமும் வந்து இப்படி தான் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த டைம் வந்து வேரியேஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கோ அந்த டைம் வந்து பிரித்து இது மாதிரி படிங்க. தூக்கம் வர நேரத்தில் மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸ் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தூக்கம் வராது. மற்ற நேரத்தில் வந்து தமிழ் படிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு டைம் வந்து நிறையா இருக்கிறதுனால. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸும் வந்து கம்மி தான். அதனால வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் உள்ள நேரத்தில் படிங்க. ஸோ நான் இப்படி தாங்க வந்து தினமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த லெசன் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கோ அதை வந்து மார்னிங் எழுந்திரிச்சு படிங்க. எப்போதும் வந்து மார்னிங் எழுந்திரிக்கிற பழக்கத்தை இப்போதையிலேருந்தே கொண்டு வாங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் அப்போ எழுந்திரிச்சு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுந்திரிக்க முடியாது. ஸோ எடுத்தோடனே உங்களால் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டே வந்து ஒரு 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மணி இந்த மாதிரி வந்து குறைச்சிட்டே வாங்க. ஸோ ஒரேடியாலாம் வந்து நம்மளால எழுந்திரிச்சு படிக்க முடியாது. அதனால வந்து இப்போதையிலேருந்து அந்த டைமை கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் அப்போ எழுந்திரிச்சு படிக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம படிச்சுக்கலாம், மார்னிங் எழுந்திரிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்டு டல்லாக தான் இருக்கும், எழுந்திரிச்சு படிக்கவே மனசு வராது. ஸோ அதனால இப்போதையிலேருந்து வந்து இந்த டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டைம் வந்து பெட்டராக இருக்கோ அந்த டைமில் வந்து படிங்க. பட் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஆடியோ பதிவு வந்து நிறையா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு கொடுத்தேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.